மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் கண்ணன் அவதாரம் சிறப்பு மிக்கது. 8 விதமான ஆயுதங்களோடு காட்சியளித்த அந்த குழந்தை, கம்சா, உன்னை கொல்வதற்கு கண்ணன் பிறந்து விட்டான், அவன் யசோதையிடம் வளர்கிறான் என்று கூறி, பச்சை பட்டினி விரதம்னு சொல்றாங்களே, அது என்ன, அதோட ஐதீகம் என்ன, அந்த விரதம் எப்படி இருக்கணும், எதுக்காக இந்த பச்சை பட்டினி விரதம்ன்றது இருக்காங்க? இந்த விரதத்தை மேற்கொள்வதால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு. உற்சவருடைய கடவுள் என்ன கடவுள்? ஜெம் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கோயில் இதுக்குன்னு ஒரு அசாத்தியமான நம்பிக்கைகளும் தனித்துவமான வழிபாட்டு முறைகளும் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது. இந்த கோவில்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சமயத்துல காக்கக்கூடிய அருள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய பக்தர்களோட நம்பிக்கையும் இருக்கு. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோயில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மன் கோயிலை பற்றிய விரிவான விளக்கங்களையும் ஆன்மீக வரலாறுகளையும் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான செந்தூர் நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. சரி, சொல்லுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலை பற்றிய வரலாறை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் கண்ணன் அவதாரம் சிறப்பு மிக்கது. கண்ணனுடைய தாய்மாமன் கம்சன், அவருடைய கண்ணனால் தான் கம்சனுக்கு மரணம் ஏற்படும் என்பது அவருடைய ஜாதகத்தில் கணிக்கப்பட்ட ஒன்று. அதனால் தன்னுடைய தங்கையையும் தங்கை கணவரையும் தேவகி வாசுதேவர் இருவரையும் சிறையில் அடைத்து விடுகிறார். அவருக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொன்றையும் கொலை செய்து விடுகிறார். 8வது குழந்தையாக கண்ணன் பிறக்கிறார். அப்போது அந்த குழந்தையை சிறையில் இருந்து இடமாற்றி பிருந்தாவனத்தில் உள்ள யசோதை வீட்டில் ஒப்படைத்து விடுகிறார்கள். அங்கு பிறந்த மாய பெண் குழந்தையை எடுத்து சிறையிலே ஒப்படைத்து விடுகிறார்கள். இதை அறிந்த 8வது குழந்தை பிறந்து விட்டது என்பதை அறிந்த கம்சன் நேர சிறைக்கு வருகிறான். அந்த மாய பெண் குழந்தையை எடுத்து அதை கொல்ல முயற்சிக்கின்ற போது அவர் பிடியில் இருந்து அந்த குழந்தை வானத்திற்கு எகிரி சென்று விட்டது. 8 விதமான ஆயுதங்களோடு காட்சியளித்த அந்த குழந்தை, கம்சா, உன்னை கொல்வதற்கு கண்ணன் பிறந்து விட்டான், அவன் யசோதையிடம் வளர்கிறான் என்று கூறி, உனக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று கூறி மறைந்து விட்டது. அந்த பெண் குழந்தைதான் மாரியம்மனாக, கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக, சமயபுரம் மாரியம்மனாக உருவாகி நமக்கெல்லாம் அருளாசி புரிந்து கொண்டிருக்கிறார். சமயத்தில் காப்பால், சமயபுரம் ஆத்தாள் என்பது பழமொழி. ஓகே ஐயா. இப்போ எல்லா கோயில்கள்லயும் மூலவருக்கு தான் அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணாம உற்சவருக்கு மட்டும் அபிஷேகம் பண்றதுக்கான காரணம் என்ன ஐயா? சமயபுரம் கோவில் மூலவர் விக்கிரமானது மூலிகைகளாலும் களிமண்ணாலும் செய்யப்பட்டது. அதனால் அதற்கு அபிஷேகம் செய்வதில்லை, உற்சவருக்கு தான் அபிஷேகம் செய்கிறார்கள். அதனாலதான் இந்த கோயில்ல மட்டும் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணாம உற்சவருக்கு அபிஷேகம் பண்றாங்க. உற்சவருடைய கடவுள் என்ன கடவுள்? எந்த இது மூலவருக்கும் அதே பேர்ல தான் உற்சவ மூர்த்தியும் அமைந்திருப்பாங்க. சரி, ஓகேங்க ஐயா. இப்போ இந்த கோயில்ல பச்சை பட்டினி விரதம்னு சொல்றாங்களே, அது என்ன, அதோட ஐதீகம் என்ன, அந்த விரதம் எப்படி இருக்கணும், எதுக்காக இந்த பச்சை பட்டினி விரதம்ன்றது இருக்காங்க? மார்க்கண்டேயன் என்பவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். அவருக்கு 16 வயது ஆகும்போது அவருடைய ஆயுள் முடிவதாக இருந்தது. கோயிலாக சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார். திருக்கடையூர் சென்ற போது அவரை யமதர்மராஜன் பாசக்கயிற்றை போற்று
இழுத்தார். அப்போது கால சம்கார மூர்த்தியாக சிவபெருமான் தோன்றி யமனை சம்காரம் செய்தார். இதனால் பூமியில் இறப்பின்றி மனித உயிர்கள் பெருகின. இதனால் பூமாதேவி மிகவும் அவதிப்பட்டாள். மார்க்கண்டேயருக்காக காலனை வதம் செய்தார் சிவபெருமான். இதனால் பூமியில் இறப்பின்றி மனிதர்கள் பெருகிவிட்டார்கள். பூமாதேவிக்கு சுமை பெரியது. இதை பார்த்து யமதர்மராஜனின் மந்திரியானவர் என்ன சொல்லார்? விஷ கிருமிகளை நிறைய பரப்பி விட்டார். இதனால மனித உயிர்கள் மிகவும் அல்லலுக்கு உண்டாயினர். இதனால் தேவர்கள் மனிதர்கள் அனைவரும் அம்மனை வேண்டி இவனை சம்காரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். உடனே சமயபுரம் அம்மன் அவனை சம்காரம் செய்து அவருடைய தலையை தன்னுடைய பாதத்தின் கீழ் வைத்துக் கொண்டார். இந்த அசுரனை கொன்ற பாவம் தீர்வதற்காகவும் உலக மக்கள் சுபீட்சத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அம்பாளே பக்தர்கள் நலன் கருதி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பட்டினி விரதத்தை மேற்கொள்கிறார். மார்க்கண்டேயருக்காக காலனை வதம் செய்தார் சிவபெருமான். இதனால் பூமியில் மனித உயிர்கள் இறப்பின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. பூமாதேவிக்கு சுமை பெரியது. இதனால் யமதர்மராஜனின் அமைச்சரும் மாயாசுரன் அவனுடைய உதவியாளர்களும் சேர்ந்து பூமியில் நோய்க்கிருமிகளை பரப்பிவிட்டனர். இந்த நோய்க்கிருமிகளால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். இந்த நிலைமையை தடுக்க வேண்டும். அந்த அசுரனுக்கு யமதர்மராஜனுடைய முதலமைச்சருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் அம்பாளிடம் வேண்டிக் கொண்டனர். அதை ஏற்றுக்கொண்டு மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக சமயபுரம் அம்பாள் அந்த மாயாசுரனை அழித்து அவனுடைய கூட்டாளிகளையும் அழித்து அவருடைய தலையை தனது காலுக்குள் வைத்துக் கொண்டார். இன்றும் போய் பார்த்தாச்சுன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் 3 தலைகள் இருக்கும். அது ஆணவம், கன்மம், மாயை அந்த 3ம் அழிப்பதற்காக அம்பாள் இது செய்கிறது. அவருக்கு அழிப்பித்து உலக மக்களை காப்பாற்றுகிற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த மாயாசுரனை கொன்ற பாவத்தை தீர்ப்பதற்காகவும் மனித உயிர்களை சுவிட்சமாக வைத்திருப்பதற்காகவும் பக்தர்களுக்காக அன்னை தானே பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள். இந்த பட்டினி விரதத்தினால அவங்களுக்கு காலையிலும் மாலையிலும் நடைபெறுகிற நைவேத்தியங்கள் எதுவும் இருக்காது. காலையிலும் மாலையிலும் நைவேத்தியம் கிடையாது. மாலையில் ஒருவேளை இளநீர், மோர், பானம் ஆகியவை அவங்களுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இப்போ பக்தர்கள் இந்த பச்சை பட்டினி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும்? இப்போ அம்பாள் விரதம் இருக்கின்ற போது பக்தர்களும் தானாகவே விரதம் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் மதியம் ஒருவேளை பச்சரிசி சாதம் மட்டும் சாப்பிடலாம். இரவு பால் பழம் அருந்தி அவர்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த அம்பாள் மேற்கொள்கிற இந்த பச்சை பட்டினி விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடரும். இந்த விரதத்தை மேற்கொள்வதால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்காமல் சிரமப்பட்டு இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தீராத நோய் நொடிகள் விலகும். தீராத நோய் நொடிகள் எல்லாமே சரியாகும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அதுக்காக தான் இந்த கோயில்ல உடல் உறுப்புகளுடைய வெண்கலத்திலையும் வெள்ளிலையும் ஆனக்கூடிய உருவங்கள் கொடுக்கிறது அதுக்காக தானா? கண்டிப்பாக. ஒவ்வொரு மனிதர்களுக்கு
மனித உறுப்புகளில் பல பகுதிகள் நோயினால் பாதிக்கப்படும். அப்போது பக்தர்கள் கோவிலுக்கு வந்து எனக்கு வியாதி குணமாகிவிட்டால், உதாரணமாக கையில் ஏதாவது பிரச்சனை, காலில் ஏதாவது பிரச்சனை, கண் மலர்ல எதுவும் பிரச்சனை அப்படி இருந்ததுன்னா அந்தந்த உறுப்புகளை வெள்ளியால் செய்து, வசதி உள்ளவர்கள் வெள்ளியால் செய்து, சாதாரண ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் மரக்கட்டையாலை செய்து அங்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இந்த உருவங்கள் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு கோயில் ஞாபகம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் வந்து இந்த எந்தெந்த கை உருவங்கள், கால உருவங்கள் எல்லாம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா அந்த உருவங்களை தனிப்பட்ட முறையிலயோ இல்ல மொத்த உருவமாவே உடல்நல ஃபுல்லாவே சரியாகணும்னா மொத்த உருவமாவே கூட வாங்கி ஒரு தகடு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த தகடு வாங்கி கொடுத்தோம்னா உடம்பு சரியாகும் அப்படின்றது அந்த கோயில்ல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த கோயில் பத்தி சொல்லும் போது எனக்கு அந்த கோயில் ஞாபகத்துக்கு வருது. நல்ல இது அது மட்டும் இல்ல, குரங்கணி முத்தாரம்மன் கோயில் ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை கொடை நடைபெறும். அப்போது கை கால் உறுப்புகளை மரத்தால் செய்து அதை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இவர்கள் செய்த காணிக்கைகள் மலை போல் குவிந்திருக்கும். பல கோவில்களில் இது மாதிரி நடைபெறுகிறது. ஓ சரிங்க ஐயா. அப்ப பல்வேறு கோயில்கள் அந்த அம்மன் கோயில் அப்படின்னாலே அம்மன் கோயில்ல இதுவும் ஒரு விசேஷமான ஒன்றுதான். நேர்த்தி கடனாக கருதப்பட்டு மக்கள் அதை செலுத்துகிறார். சரிங்க ஐயா. அப்போ இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கும் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் என்ன உறவு முறை? அதுக்கு ஒரு உறவு முறை இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உறவு முறை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன். பெரும்பாலும் பார்வதி அம்மன் எல்லாம் மகாவிஷ்ணுவுடைய அண்ணன் தங்கை உறவு. இந்த உறவு முறையில் படி சமயபுரத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது சமயபுரத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் நடைபெறும். அப்போது விழாவினுடைய ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அம்பாள், சமயபுரம் அம்பாள் கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்லும் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவரை வரவேற்று பட்டுப்புடவை, பூக்கள் போன்றவற்றை காணிக்கையாக வழங்குவார். தனது தங்கைக்காக சீர்வரிசையை அண்ணன் கொடுப்பதாக ஐதீகம். ஓ சரிங்கய்யா. அப்ப இந்த மக்களும் இதை வந்து இந்த மாதிரி அம்மனுக்காக படைப்பாங்களா? சமயபுரம் கோவிலை பொறுத்தவரையில மக்கள் வந்து வளையல், திருமண வரம் வேண்டி வளையல்கள் போன்றவற்றை, வெத்திலைப்பாக்கு, பழம் போன்ற மங்கள பொருட்களை அம்பாளிடம் சமர்ப்பிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அம்பாள் அவர்களுடைய குறைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக நம்புகிறார்கள். சரிங்க ஐயா. அத நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இந்த கோயில் இது இல்லாம வேற ஏதாவது விசேஷங்கள் இருக்கா? என்னென்ன அதிசயங்கள்லாம் இந்த கோயில இருக்கு? இந்த கோவில் கண் பார்வை தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கிறது. அம்மை நோய் கண்டவர்கள் கோவிலிலே தங்கியிருந்தால் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த வியாதியை அம்பாள் நிவர்த்தி செய்து விடுகிறார். ஒரு தடவை வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்தில் ராபர்ட் கிளைவ் என்பவர் பிரெஞ்சு ஆட்சியை விரட்டி தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டாம், வெள்ளைக்கார ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பீரங்கி குண்டுகளோட வந்து சமயபுரத்தில் தங்கியிருக்கிறார். அந்த குண்டுகள், பீரங்கிகள் எல்லாமே ஒரு இடத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண் கொலுசு அணிந்தபடி அந்த இடத்தை கடந்து போகிறார். ராபர்ட் கிளைவோ அவருடைய பிரதிநிதிகள் அந்த அம்பாளை பார்த்து யார் நீ என்ற விவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் அவர் பதில் சொல்லாமல் போய்விடுகிறார். மறுநாள் பார்த்தால் அவருக்கு உடல் முழுவதும் அம்மை போட்டிருக்கிறது. பிறகு கோவிலுக்கு போய் நான் செய்தது தவறாக இருந்துன்னா மன்னித்து விடுங்கள் என்று கேட்ட பிறகு அந்த நோய் வந்து சரியாகிவிட்டது. இன்னும் கொலுசு அங்கே சமயபுரம் கோவில் மண்டபத்தில் இரவு நேரத்தில் அம்பாள் வீதி உலா வருவதாக ஒரு ஐதீகம். அப்போது அவள் அணிந்திருக்கும் கொலுசுகள் சத்தம் அங்கு கேட்பதாக பக்தர்கள் நம்பிக்கையோட சொல்றாங்க. ஓ
சரிங்க. அப்ப இங்க இந்த எல்லா கோயில்கள் நிறைய அம்மன் கோயில்கள்ல வந்து இந்த தீச்சட்டின்றது தூக்குவாங்க இல்லையா? இந்த கோயில்ல இந்த தீச்சட்டி தூக்குறதுன்றதே வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தீச்சட்டி தூக்குறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? அதோட வரலாறை பற்றி சொல்லுங்க ஐயா. தீச்சட்டி எடுப்பது என்பது அதற்கு ஒரு பெரிய கதையே இருக்கிறது. சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது சூரபத்மன் என்ற அசுரனை சம்காரம் செய்வதற்காக அவரது தவத்தை கலைப்பதற்கு முற்பட்டார்கள். சிவபெருமான் மன்மதனை எரிக்கின்ற பொழுது நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்தார். அதன் பின் வெம்மை அதிகமாக ஆகிவிட்டது. மனித உயிர்கள் துன்பப்பட்டன. அந்த வெம்மையை அம்பாள் உள்வாங்கிக் கொண்டாள். இதற்காக பக்தர்கள் அக்கினி சட்டி எடுத்து சென்றால் அந்த அம்பாள் கருணை புரிவாள் என்பதற்காக அக்கினி சட்டி எடுக்கிறார்கள். இன்றும் அம்பாள் அந்த அக்கினியை தன்னுடைய தலையிலே கிரீடமாக தாங்கியிருக்கிறது. ஓ சரிங்க ஐயா. அதுதான் இந்த தீச்சட்டிக்கான வரலாறு, தீச்சட்டிக்கான வரலாறு. அது தீச்சட்டி எடுப்பதனால் நாம் என்ன கோரிக்கைகளை வேண்டிக் கொள்கிறோமோ அந்த கோரிக்கைகளை விரைவில் அம்பாள் நிறைவேற்றுவாள் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் கரும்பு தொட்டில் வழிபாடு என்று ஒன்று நடக்கிறது. குழந்தை வரம் கேட்டு செல்பவர்கள் குழந்தை வரம் கிடைத்தவுடன் அவர்கள் வளைகாப்பு நடக்கும் போது அணிந்த வேட்டி புடவைகளை எடுத்துக்கொண்டு அது கரும்பு தொட்டில் கட்டி கொண்டு அங்கு செல்கிறார்கள். நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். ஓ சரிங்க ஐயா. நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு விஷயங்களை நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சமயபுரம் மாரியம்மன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டிலே வந்து சமயபுரம் மாரியம்மனை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த அம்மனை பற்றி சமயத்துல வந்து காப்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மனை பற்றி நீங்க இவ்வளவு தூரம் இங்க கூட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. அதாவது இன்னைக்கு நம்ம சமயபுரம் மாரியம்மனை பற்றி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஐயா நமக்கு எல்லாத்தையும் எல்லா விஷயங்களை பத்தியுமே சொல்லியிருக்காங்க. இது போல இன்னொரு ஆதி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம மறுபடியும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரீதா.